அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ள 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். மக்களவைத் தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த முறை இந்த மக்களவைத் தேர்தலில் கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளாக கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியிடப்பட்டிருந்த அந்த விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சரியாக 6:30 மணியளவில் தான் கருத்து கணிப்பு முடிவுகளை, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருந்ததன் அடிப்படையில் தற்போது பல்வேறு நிறுவனங்கள், தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட ஊடகங்களோடு இணைந்து நடத்தியிருந்த அந்த கருத்து கணிப்பு இடங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி 1 முதல் 3 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்தியா டுடே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 26 முதல் 30 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி அல்லாத பிற இடங்களில் 6 முதல் 8 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்தியா டுடே நடத்தி இருக்கக்கூடிய இதில் அதன்படி தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு 2 முதல் 3 தொகுதிகள் வரை வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா கூட்டணிக்கு 33 முதல் 37 இடங்கள் வரை வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. இந்தியா டுடே நடத்தியிருந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 1 முதல் 3 இடங்கள் பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மற்ற கட்சிகளுக்கு 6 முதல் 8 இடங்கள் என்னும் பொழுது அதில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டிருந்தார்கள். அவர்கள் 6 முதல் 8 இடங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் பாஜக மட்டும் 19 இடங்களில் போட்டியிட்டிருந்தார்கள். வட தமிழகத்தின் தொகுதிகளில் கடலூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டிருந்தது. அவ்வாறு பாமக, பாஜக உள்ளிட்ட தமிழகத்தின் அந்த கூட்டணிகள் 1 முதல் 3 இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்தியா டுடே தன்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதே போன்று நெல்லை தொகுதியிலே நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டிருந்தார். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 1 முதல் 3 தொகுதிகளை தமிழகத்தில் பாஜக, பாமக இணைந்த அந்த கூட்டணி கைப்பற்றும் என்கின்ற தகவலை இந்தியா டுடே வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 359 இடங்களில் மீண்டும் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதன்படி ரிபப்ளிக் தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி இந்தியா முழுவதும் 359 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார்.